நல்லதொரு துரியாதி தவத்தை நிறைவாக நடத்தி தந்த பேராசிரியர் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது அருள் தொண்டு மேலும் மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். தெளிவா கேக்குதாங்கம்மா? நன்றிகளம்மா. கேக்குதம்மா. வாழ்க வளமுடன். தொடரலாம். நன்றிகள் நன்றிகள். வாழ்க வளமுடன். தெய்வ அறிவே திருந்திய அறிவாம் முய்யும் நல்வழி உள்ளுணர் தவமே செய்யும் வினைகளை சீரமைத்திட வருவாய் அருள்வாய் குருவே என குருவின் மலரடி பணிந்து வணங்கி மன வழக்கலை என்னும் விரிந்த விருட்சத்தின் வேறாக விளங்கும் அருளன்னை லோகாம்பாள் அவர்களையும் பணிந்து வணங்கி இருவரும் சுக்கமமாக நம்மோடு இணைந்திருந்து இன்றைய நிகழ்வினை நிகழ்த்தி தருவார்களாக. இன்றைய தினம் ஜூம் இணைப்பில் கூடியுள்ள இருபால் மெய் அன்பர்களுக்கும் வேதாத்திரிய உறவுகளுக்கும் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்து இன்று நாம் இன்பம் நிலைக்க என்ற தலைப்பில் சிறிது சிந்தனை செய்வோம். நாம் அனைவரும் ஏன் உலகில் தோன்றிய அனைத்து ஜீவராசிகளும் தேடிக்கொண்டிருக்கும் பெற்றுக்கொண்டிருக்கும் ஒரு உணர்ச்சி நிலை இன்பம் வைத்துக் கொள்ளலாமா? நாம் அனுபவித்திருப்போம் அனைவருமே. அப்போ இன்பம்னா என்ன நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அடுத்த வார்த்தை நிலைக்க வழி. நிலைக்க அப்படின்னா அதை தக்க வைத்தல், தனதாக்கி கொள்ளுதல். எப்போதும் எல்லா இடத்துலயும் இன்பமாகவே இருக்கணும் அப்படிங்கிற நிலையை ஏற்படுத்தி கொள்ளுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வழி அப்படின்னு சொன்னோம்னா அதற்கான வழி என்றால் அதுதாங்க தேடுதல், அதற்காக மெனக்கெடுதல், அதற்காக பயிற்சி எடுத்தல் அப்படின்னு பேர். தேடும்போது நல்லதும் கிடைக்கும், கெட்டதும் வரும், இரண்டும் வரும். நல்லவற்றை தேர்ந்தெடுத்து வேண்டாதவற்றை விட்டு ஒழிக்க பயிற்சி, முயற்சி. பயிற்சியினால் அடைதல் என்ற செயல் ஏற்படும். செயலினால் ஏற்படும் விளைவு இன்பமாக அமைதல் வேண்டும். அப்போ உணர்ச்சின்னு சொல்லிட்டோம். உணர்ச்சி அப்படின்னா அது நிலையாக இருக்குமா? ஒரு கேள்வி எழுப்பத்தானே வேண்டும். அப்போ மனம் அப்படிங்கிற நிலையில இருந்து எழுச்சி நிலைதான் உணர்ச்சி. அப்போ மனம்ங்கிறது ஒரு ஜீவகாந்த அலை அப்படின்னு சாமிஜி சொல்லிட்டாங்க. நாம் அனைவரும் அறிவோம். அலைனா அங்கும் இங்கும் அலைந்து கொண்டுதானே இருக்கும். அதை ஓரிடத்தில் நமக்கு பிடித்தமான இடத்தில் இன்பமான இடத்தில் நிலைப்படுத்தவே அனைத்து ஆன்மீக பயிற்சிகளும். அதில் நம் மனவளக்கலையும் ஒன்று. மனவளக்கலை அருளிய அருள் தந்தை அந்த ஜீவகாந்த அலையை மனத்தை பிரித்து 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 பல்வேறு வகையாக ஆராய்ந்து இன்பம் துன்பம் என்கிற தலைப்புல மட்டுமே ஐயா அவர்கள் 25 பாடல்கள் கொடுத்திருக்காங்க. அவற்றுல எதை எடுக்கிறது, எதை சொல்றது, நேரம்தான் போதுமா? இப்போ முதல்ல உணர்ச்சி அப்படின்னா என்னன்னு சாமி கொடுத்திருக்காங்க. உணர்ச்சியின் பிரிவுகள் அப்படின்னு அதற்கு ஒரு டாபிக் வேற கொடுத்திருக்காங்க. உணர்ச்சியோ உடலில் உயிர் உராயும் விளைவு. உணர்ச்சியோ மெல்லியதாக வந்தால் இன்பம், வல்லுணர்வாக உயர்ந்துவிட துன்பமாம். அது சமநிலையானால் உண்மையில் பேரின்பம். அப்போ மெல்லிதா உணர்ந்தா இன்பம், அதுவே அதிகமானா வல்லுணர்வானால் துன்பம் சொல்லிட்டாங்க. அது சமநிலையானால் அப்படின்னு மட்டும் உடல உண்மையில் பேரின்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உணர்ச்சி நிலை சமநிலையானால் அதுவே இன்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு இடத்துல இன்பம் துன்பம் அப்படிங்கிற ஒரு பாட்டுல ஐயாட்ட இன்பம் என்ன அப்படின்னு போய் கேட்டா பதில் சொல்றாங்க. இன்பம் துன்பம் என்பது என்ன? இவ்விரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றதென்று ஆராய்ந்தேன்.
இன்பமே இயற்கையிலே எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது. அனுபவத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறும்போது ஏற்படும் ஒரு பொருத்தமிலா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும், இரண்டும் இன்பம் துன்பம் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இன்பம் துன்பம் ரெண்டுமே அறிவின் அலைநிலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எங்கே தோன்றியது? இயற்கையில இன்பம் தானே எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்போ அனுபவிக்கும் முறைக்கு ஏற்ப அளவு முறை மாறும்போது, மேலும் எதிர்மறையாக மாறும்போது அது மாற்றாக இன்பத்திற்கு மாற்றாக ஏற்படும். அம்மா ரேவதி அம்மா ஒரு நல்ல உதாரணம் கொடுத்திருந்தாங்க. இளநீர் ரொம்ப வெயில், ரொம்ப தேடி பிடிச்ச ஒரு இளநீர் சாப்பிடுறோம். அந்த இளநீர் சாப்பிட்டா இன்பம் தான், நல்லா இருக்கு. ஆனா 1, 2, 3க்கு மேல போகும்போது அது எப்படி இருக்கும்? அதுவே துன்பமாக மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு நிலை ஆய்விடும். அப்போ அந்த அளவு முறை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எது இன்பம் அப்படிங்கிற ஒரு பாடல்ல சாமிஜி கொடுத்திருக்காங்க. எந்த ஜீவனுக்கும் அறிவிற்கும் உடலுக்கும் எந்த சமயத்தில் தேவையாய் பொருத்தமாய் வந்த அனுபோகம் இன்பமாம், பின் விளைவை சிந்திக்க தீங்கு அற்றது எனில் அது உயர்வாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ யாருக்கும் மனதுக்கும் உடலுக்கும் அப்போது நிகழ்காலத்துல தேவையாய் பொருத்தமாய் வந்த அனுபோகம் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 இடத்துல ஐயா இத பதிவு பண்ணிருக்காங்க. ஒண்ணு அந்த சமயம், 2வது அனுபோகம். அனுபோகம்னா அப்பயே முடிஞ்சு போகுது. அது அனுபவமாக மாறும்போதுதான் அடுத்த நிலைக்கு போகும், ஒரு என்ஜாய்மெண்ட். அப்போ அந்த சமயத்துல ஒரு இன்பம் இருக்கிறது தான் இன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிந்திக்க தீங்கு அற்றது எனில் உயர்வு. அத எக்ஸ்பீரியன்ஸா அனுபவமாக எடுத்து பார்க்கும் போது அதுல இன்பம் வந்தது அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த நிகழ்வு பேரின்பமாக மலரும் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்பம் அப்படிங்கிறது ஒரு சிறிய நிகழ்வு. அப்ப அத சிற்றின்பம் அப்படின்னு வச்சுக்கொள்வோமா? அப்போ சிற்றின்பம்னு ஒன்று இருந்தா பெரிய இன்பம்னு ஒண்ணு இருக்கத்தானே வேணும். அதுவே நிலைத்த இன்பம், பேரின்பம் எனலாம். அந்த நிலைத்த அப்படிங்கிறதுக்கு பேரின்பமே சரியான சான்று. அப்போ இந்த பேரின்பத்தை பத்தி சற்று யோசிப்போம், சற்று பின்னர் யோசிப்போம். அதுக்கு முன்னால அந்த சிற்றின்பம் தொடர்ந்து வரும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களிலும், உடலிலும், நம்மளை சுற்றியுள்ள பொருட்களிலும் சிறு சிறு இன்பம் நிலைக்கும் போது மனதிற்கு ஒரு நிறைவு கிடைக்கிறது. அப்ப நிறைவால் என்ன இருக்கு? நிறைவால் ஒரு அமைதி கிடைக்கிறது. அமைதி தேடுவதுதான் பேரின்பம். அந்த அமைதியில நாம இதுக்கு அப்புறம் நம்முடைய நிலை என்ன, நாம எதற்காக வந்தோம் இந்த உலகத்துக்கு, அறச்செயல் செய்வதற்காக வந்தோம், இறையின்பு பெறுவதற்காக வந்தோம் என்று விரிந்து செயலாற்றும் போது அது பேரின்பமாக வருகிறது. இப்போ சிற்றின்பம் நிலைக்க வழி அப்படின்னு ஒரு 2 வரி பாடல்ல சொல்லியிருக்காங்க. துன்பம் குறைந்திட இன்பம் நிலைத்திடும், இன்பம் பெருகிட துன்பம் விழைந்திடும். இன்பம் குறைஞ்சா இன்பம் துன்பம் குறைஞ்சா இன்பம் கிடைக்கும். ஆனா இன்பமே பெருகிக்கொண்டே இருந்தா என்னவாகும்? அது கடைசியில் துன்பமாக மாறிவிடும். அதுதான் அளவுக்கு மீறிய சாப்பாடு, அளவுக்கு மீறிய உறக்கம், அளவுக்கு மீறிய எண்ணம் எல்லாமே. அப்போ இன்பமே அளவு முறை மீற மாற துன்பமாய் மாறிவிடும். இயற்கை உண்மை அப்படின்னு ஒரு இடத்துல அடிச்சு சொல்றாங்க. இதுதான் இயற்கையும், இதுதான் உண்மையும். அளவு முறை மீறும் போது அதுவே துன்பமாக்கிவிடும். இன்பமே துய்க்கவெனில் தோன்றுகின்ற துன்பத்தை ஒழுக்கமுடன் தீர்த்தால் போதும். இன்பமே வேணும் அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னா, நமக்கு தோன்றுகிற துன்பத்தை ஒழுங்கு முறையில், அளவு முறையில் இருந்தால் அது இன்பமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அளவு முறை ஒழுங்குமுறைன்னு சொல்றாங்களே, அது என்னது? அளவு முறை மீறும் போது, அளவு முறை மாறும் போது அது துன்பமாகும் அப்படின்னு சொல்றாங்க.
அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது என்ன? எதுல ஒழுக்கம்? எண்ணத்தில் ஒழுக்கம், உணவில் ஒழுக்கம், உழைப்பில் ஒழுக்கம், உறக்கத்தில் ஒழுக்கம், உறவுகளில் ஒழுக்கம் என்று 5 அளவு முறைன்னு ஒரு டாபிக் கொடுத்திருக்கிறாங்களே. இந்த 5 அளவு முறையோடு இருக்க 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 நமக்கு எப்போதுமே நல்ல இன்பமே விளையும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த வேண்டுவனவற்றை இதுக்கு முக்கியமான முதல் காரணம் என்ன? அடிப்படை காரணம் அப்படின்னா எண்ணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எண்ணமே சொல்லாக, எண்ணமே செயலாக, எண்ணமே மனிதனின் தன்மையாக, மனிதனின் குணநலமாக, அவனுடைய பெர்சனாலிட்டியாக மாறி விடுகிறது அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அப்போ எண்ணமே குணமாக அமையும் போது, அதில் அளவு முறை காக்கும் போது, எண்ணத்தை ஆராய்ச்சி செய்து வேண்டுவன வேண்டாதவன என பிரித்து, வேண்டியவற்றை சங்கல்பமிட்டு செயலாற்றி, வேண்டாதவற்றை வடிகட்டி நீக்கி நாம் செயலாக்கும் போதுதான் அங்கே இன்பமே நிலைக்கும். இதுதான் அதற்கான வழி, அதற்கான பயிற்சி. பயிற்சி பயிற்சி பயிற்சிங்கிறது தொடரும் போது அதுவே பழக்கமாகி அதுவே வழக்கமாக மாறிவிடும். வழக்கமே அந்த மனிதனின் குணாதிசயமாக மாறிவிடும். நேற்றைய தலைப்புல ஐயா சொன்னாங்க, நிறைவு காணும் போது நம்மளுக்கு அமைதி ஏற்படும், அந்த அமைதியில இன்பம் நிலைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த அளவு தனி மனித அமைதி என்பது 5 அளவு முறையில் எண்ணத்தை ஆராய்ச்சி செய்தலில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி தன் அளவு தன் மனம் இன்பம் பெறுகிறது. இதையும் தாண்டி நாம் இயற்கை, சமுதாயம், அன்றாட சூழ்நிலை இவற்றில் கட்டுண்டு இருக்கிறோமே, அதிலிருந்து இன்பம் கிடைக்க, அதில் இன்பம் நிலைக்க என்ன வழி அப்படின்னு சாமி கிட்ட போய் கேட்டா, அதோடு ஒத்து உதவி, இணக்கத்தன்மை, ஏற்புத்திறன், பொறுமை, விட்டு கொடுத்தல் என்ற ஒழுக்க பண்புகளை வளர்த்து கொள்ளும் போது கிடைக்குது அப்படின்னு மகான் அவர்கள் மன வளக்கலை என்னும் ஒரு பயிற்சிக்கு முதல்ல உள்ள வந்த உடனே ஒரு முக்கோணம் போட்டு காட்டுவாங்க. அந்த முக்கோணத்தின் மேல் மூளை மனிதன் தான், 2 பக்கமும் சமுதாயம், இயற்கை. அப்ப மனிதன் என்பவன் இயற்கையோடு சமுதாயத்தோடு ஒன்றி இணைந்து வாழும் போதுதான் அவனுக்கு நிலைத்த இன்பம் நிலைக்க வழி கிடைக்கும் அப்படின்னு உள்ள வந்தவனையே சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தான் தனது என்ற குறுகிய நிலை தாண்டி அறிவை விரிக்கும் போது அதுவே சலிப்பில்லா இன்பமாக மாறும் என்கிறார். இன்பத்திலேயே சலிப்பு வரும், என்னடா போதும் அப்படின்னு. அந்த சலிப்பு இல்லாத இன்பம் எப்ப ஏற்படும் அப்படின்னு கேட்டா, சாமிஜி ஒரு பாடல்ல சொல்றாங்க, சலிப்பில்லா இன்பம் தலைப்பு போட்டு, பிறர் இன்புறக் கண்டு தான் இன்புறுவதே பிழையில்லா சலிப்பில்லா பேரின்பமாம். உயர்ந்தோர்கள் அறம் கண்டு நின்ற நெறி ஆய்வீர், இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்பெல்லாம் சாமி உண்மை உண்மைன்னு சொன்னாங்களோ அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் சத்தியம், அதுதான் இறைநிலை, அதுதான் வாய்மை, அதுதான் இறையாற்றல். அப்போ தனக்கு இன்பம் வரணும்னா 5 அளவு முறை, பொறுமை, விட்டு கொடுத்தல், அந்த இணக்கத்தன்மை அதோடெல்லாம் இருக்கணும். இன்னும் இந்த சமுதாயத்தோடு இணைந்து வாழ வேண்டும் அப்படின்னா அதுதான் சொல்லிட்டாங்க, பிறர் நலம் இன்புற கண்டு தான் இன்புறுவதே பிழையில்லா இன்பம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தான் தனது என்ற எல்லை கட்டி வாழாமல் விரிந்த நிலையில் பிழையில்லா இன்பம், சலிக்காத இன்பம், அதுவே அற வாழ்வுக்கு இட்டு செல்லும். அப்ப அறவாழ்வு என்னன்னு சொல்லிட்டாங்க சாமி. அறம்னா ஒழுக்கம், கடமை, ஈகை. நாம் அனைவருமே அறிந்தது ஒழுக்கம் அப்படின்னா என்னன்னு. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ அறிவிற்கோ துன்பம் தராத செயல் ஒழுக்கம். அப்ப துன்பம் தரலையா? 2 ஒழுக்க பண்பாட்டுல கொண்டு வந்துட்டாங்களா? யாருக்கும் துன்பம் தராது, துன்பப்படுபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். அந்த ஒழுக்கத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. இன்பம் நிலைக்க 2 ஒழுக்க பண்பாடு கொடுத்துட்டாங்க. அடுத்தது கடமை. கடன்
மை என்ற விகுதி பெற்று வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம பிறந்த கடன், சேர்ந்த கடன், பெற்ற கடன், இந்த மூன்றையும் நிறைவேற்றி தானே அதை தாண்டி செல்ல முடியும். அப்போ பெற்றோர்கள், மனைவி, மக்கள் இவர்களுக்கு தன்னுடைய கடமையை சரியாக செய்து, அதுவும் அறச்செயலாக செய்யும் போது நமக்கு நீடித்த இன்பம் கிடைக்கிறது. அடுத்தது ஈகை. ஈகைங்கும் போது நம்மளுக்கே தெரியும், தனக்கு போக வருமானத்தில் எஞ்சியதை கிட்டத்தட்ட 1% உடல் உழைக்க முடியாத முதியவர்களுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் வழங்குதல் அப்படின்னு. அப்போ பிறருக்கு கொடுப்பதே ஒரு இன்பம் தானங்க. அது ஒரு போதை அப்படின்னு கூட ஒரு ஆசிரியர் சொல்றாங்க. கொடுப்பது போதை. அந்த போதையிலேயே அப்படி கொடுத்து 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 பாருங்க, அன்னைக்கு நல்ல தூக்கம் வரும். அன்றைக்கு செயல் தூண்டல் ஏற்படும். அந்த கொடுத்தல் மற்ற செயல்கள் எல்லாம் கட 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 கடன் நம்மளை செய்ய தூண்டும். நமக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். நமக்குள் ஒரு துணிவு ஏற்படும். அந்த துணிவே கடமை அறம். அந்த தன்னம்பிக்கையே கடமை அறம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிறதுல நாம் திருப்தியாக இருக்கும் பொழுது, நாம் நிறைவாக இருக்கும் பொழுது, அதுவே நிலைத்த இன்பமாக மாறும். நிலைத்த அப்படிங்கிறது இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் தாண்டி போனோம்னா பெரிய இன்பம்னு எடுத்துக்கொள்ளலாமா? பேரின்பம். அப்போ அதுவே அந்த அறச்செயல்களை பேரின்பமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பேரின்பமாக அவனுக்குள் ஒரு உணர்வு ஏற்பட்டு விட்டால் அந்த மனிதர் எப்படி மாறிவிடுவார்? அன்பும் கருணையும் தானாக ஊற்றெடுத்து வரும், ஊறி வரும். இன்ப ஊற்று சுரந்து வரும். இதைத்தானே அனுபவித்து அனுபவித்து நமக்கு தந்து சென்றுள்ளார் நமது மகான். என்ன ஆனந்தமா பாடுறாரு பாருங்க. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, அன்பு ஊற்றாய் தோற்றங்கள் அனைத்துக்குள்ளும் அறிவாய், இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா. இந்த இறைவனை பார்த்து என்ன ஒரு இன்ப ஊற்று நீ. ஒவ்வொரு தோற்றங்கள்லயும் அந்த இன்ப ஊற்றாகி அந்த இறைவனை பார்த்து 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 மகிழ்கிறார், ஆனந்தம் அடைகிறார். தோன்றிய அனைத்துள்ளும் அந்த அறிவுதான் வெவ்வேறு வடிவம், வெவ்வேறு குணமாக திகழ்கிறது அப்படின்னு அதை ரசித்து அதனோடு இணைந்து கலந்து ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாம் இன்பமயம்தானே. நாம் அறிவை கொண்டு அனைத்தையும் ஆராயும் போது இறைவன் படைப்பு அனைத்திலும் இன்பமே என்ற நிலை ஏற்படும். எதிலும் சலிப்பு, வெறுப்பு ஏற்படாது. நமது மகான் மலர் முதல் மலம் வரை பேசியிருக்காருங்க. ஆராய்ச்சி பேசியிருக்கிறாரு. மலரை பார்த்து பேசியது நாம் அனைவரும் அறிவோம். ஆராய்ச்சி செய்துள்ளார் அதை. மலரே மலரே நீ யார், உன் மனமும் அழகும் வண்ணமும் என பலவாறாக நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன். அந்த மலரை பார்த்து அது கூட சேர்ந்து அது கூட கேள்வி கேட்டு அது பதில் கூறி அப்படியாக ஒரு பாடல் இருக்கு, நாம் அனைவரும் அறிவோம். ஆனா மலர் மட்டும்தானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எனக்கு ஒரு இடத்துல பதில் கிடைச்சதுங்க. மலர் மட்டும் இல்ல, மலத்தை பார்த்து கூட சாமி பேசியிருக்கிறார். மலத்தை பார்த்தா நம்மளுக்கு எல்லாம் ஒரு வெறுப்பு தானே ஏற்படும். ஒரு நாள் சுவாமிஜி வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வு. ஒரு நாள் ஐயா அவங்க இரவெல்லாம் ஆராய்ச்சி கவிதைகள், காலையில அந்த ஆராய்ச்சியை பற்றி இந்த உலக மக்களுக்கு எடுத்து கூறி அவர்களை அறிவு நிலையில் உயர்த்துதல் என்ற ஒரு நிலையில் காலம் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் அதிகாலை எந்திரிச்சு ஒரு இடத்துக்கு சத்சங்கம் நிகழ்த்தி நிறைய பேருக்கு தவம் தீட்சை கொடுக்க போறாங்க. ரொம்ப காலையில பொழுது, விடிந்தும் விடியாத ஒரு அறை இருட்டு. சாமிஜி முந்தி இப்பெல்லாம் கார்லாம் இருக்கிற மாதிரி, அப்பெல்லாம் சாமிஜி இருக்கிற மாதிரி 70, 80 எல்லாம் வசதி அவ்வளவா சாமிஜிக்கு இல்ல. ட்ரெயின் பிடிச்சுதான் போவாராம். அப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கிறாரு. வந்து ஏறி இறங்கி ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு. போகும்போது அந்த அரை குறை இருட்டுல ஒரு மலத்தை மிதித்து விடுகிறார்.
மிதிச்ச உடனே நார்மல் மனிதருக்குள்ள ஒரு லேசான முக சுளிப்பு சுளிப்பு வந்த உடனே சுதாரிச்சுட்டாங்க சாமிஜி. ஓ, இது மலம் இல்ல, நாம ஏன் அதை பார்த்து ஒரு வெறுப்பு நிலை ஏற்படுத்தினோம் அப்படின்னு அந்த மலம் தன்னுடன் பேசுவதாக ஒரு கற்பனை செய்கிறார். அந்த மலம் அவர்கிட்ட சொல்தான், சாமி, நீங்களே என்னை இப்படி வெறுத்தா எப்படி? நேத்து வர நான் ஒரு நல்ல தானியமாக, காயாக, கனியாக, மணப்பொருட்களாக இருந்தேன். அதை மனிதன் எப்போது தான் பதப்படுத்தி உண்டு அவனுக்கு அனைத்து சத்துக்களையும் கொடுத்துவிட்டு திரும்பி வரும்போது நான் இந்த நிலையில் மற்றவர்கள் வெறுக்கும் நிலையில் ஆகிவிட்டேனே, நீங்களுமா சாமி அப்படின்னு அந்த மலம் அவரை பார்த்து கேட்பதாக தான் ஒரு கற்பனை செய்து கொண்டார். அத நம்மளுக்கு வாழ்க்கை மலர்கள் அப்படிங்கறதுல கொடுத்திருக்கிறார். அப்போ நாம என்ன செய்வோம்? அந்த மலம் கழிச்சவனை திட்டுவோம், இந்த கவர்மெண்ட்டை திட்டுவோம். அதெல்லாம் இல்லாம அந்த இதுல ஒரு வெறுப்பு கூட, மலத்தை பார்த்து கூட வெறுப்பு தோன்றக்கூடாது. வெறுப்பு தோன்றினால்தானே எங்க துன்பம் ஏற்படும். அதுல கூட ஒரு ஆராய்ச்சி. அப்போ பார்ப்பவை அனைத்தும் நல்லவையாக மாறும்போது எங்கும் எப்போதும் இன்பமே நிலைக்கும் தானே. அந்த நிலைக்கு உயர்ந்தவர் நமது மகான். அப்போ அந்த இன்ப அலை தான் குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற அளவில் விரிந்து 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 ஒவ்வொரு பொருட்களிலும் ஒவ்வொரு உயிர்களிலும் நிலைக்கும் போது அது பேரின்பமாக மலர்ச்சி பெறும். அந்த பேரின்பமே நிலைக்கும் வழி அப்படின்னு சொல்லலாம். இதையே வள்ளுவர் இன்னொரு கோணத்துல சொல்றாருங்க. இன்னாமை இன்பம் எனக்கொளின் ஒன்னார் விளையும் சிறப்பு, ஆகுந்தன் ஒன்னார் விளையும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. இன்னாமை அப்படின்னா இன்பம் இல்லாத செயலை கூட நீ இன்பமா எடுத்துக்கொண்ட அப்படின்னா, ஆகுந்தன்னா பகைவர். உன்னுடைய பகைவர் கூட உனக்கு துன்பம் தரமாட்டார். உன்னுடைய பகைவன் கூட உன்னுடைய சிறப்பை பற்றியே போற்றுவான். ஒன்னார் விளையும் சிறப்பு. அவர் கூட உன்னுடைய, எனக்கு பிடிக்காதுதான் அவனை, ஆனா அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி சொல்றாரு வள்ளுவர். அப்போ இன்பம் தராத ஒன்ற சின்ன சின்ன துன்பங்கள் வந்தா கூட அதை சகித்து இன்பமாக ஏற்றுக்கொள்ளும் நிலை வேண்டும் அப்படிங்காங்க. அப்போது யாரிடமும் வெறுப்பின்றி சமுதாயத்துடன் ஒட்டி வாழும் போதுதான் இன்பம் என்ற ஒரு குறுகிய நிலையே நீடித்து மனதிற்கு மகிழ்ச்சி என்ற ஒரு அலை வந்து கொண்டே இருக்கும். மகிழ்ச்சி என்ற அலை ஆனந்தம் என்ற கடலுக்கு நம்மை அழைத்து செல்லும் என்று கூறிடலாம். வள்ளலார் ஒரு இடத்துல சொல்றாரு, ஈன உலகத்து இடர் நீங்கி இன்புறவே ஞான அமுதமது நான் அருந்த ஞான உருவே உணர்வே ஒளியே வெளியே திருவே கதவை திற. இந்த சிற்றின்பம் மாறி பேரின்பம் பெற எனக்கு கதவை திறந்து வழிகாட்டப்பா அப்படின்னு இறைவனை வென்றாரு. அப்போ இந்த இன்பம் என்ற நிலை நீடித்தால், நிலைத்தால் அது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்ற நிலை நீடித்தால் அது ஆனந்தம். அப்ப இப்படி வச்சுக்கொள்வோமா? இன்பம் என்பது உலகுக்கு, உடலுக்கு, உலக பொருட்களுக்கு, உடலுக்கு நம் பயன்படுத்தும் பொருட்களோடு உள்ள உறவுக்கு. அடுத்ததாக அந்த நிலை மாறி சிறிதாக மேலேறி நீடித்து மகிழ்ச்சி என்றது ஒரு நிலை ஏறுகிறது அல்லவா? அது என்ஜாய்மெண்ட்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸா மாறிடுது. அப்போ மனதிற்கு உறவுகளிடம் மகிழ்ச்சி, மனதில் மகிழ்ச்சி, உறவுகளிடம் மகிழ்ச்சி. அதையும் தாண்டி மூன்றாவது ஒரு நிலை ஏற்படுகிறது, ஆனந்தம். அந்த நிலை ஆன்மாவிற்கான நிலை. அனைத்தும் கடந்து இறுதி நிலை ஆன்மா ஆனந்தமாகி அதுவே பரமானந்தம் என்ற நிலைக்கு வருகிறது. அதே நிறைய சுவாமிஜிங்க அவங்க பேருக்கு பின்னாடி ஆனந்தம் அப்படிங்கிற பேரை சேர்த்து கொள்றாங்க. அப்போ ஒன்றிலிருந்து ஒன்றாக வளர்ந்து மகான் ஆன்மா, ஆன்மா அப்படிங்கிறது மகாத்மா அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு செல்கிறது என்று ஒருவரை உயர்த்தி செல்கிறது என்றே சொல்லலாம்.
அத்தகைய மகான்கள் பலர் தோன்றி தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்றுதான் நமக்கெல்லாம் கொடுத்து சென்றது. அத்தனை ஆன்மீக நூல்களும், அத்தனை ஆன்மீக விளக்கங்களும், அத்தனை மகரிஷிகளும் சித்தர்களும் என்று சொல்லலாம். அப்போ மனிதராக பிறந்த நமக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது இந்த நிலைத்த பேரின்பம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்பம் அப்படிங்கிறது சின்ன சின்ன உயிர்களுக்கும், அதாவது 5 அறிவு வரை உள்ள உயிர்களுக்கும் தான் தேடினதை கண்டுபிடிச்சா அதுக்கு ஒரு சந்தோஷம், தான் தேடினது கிடைத்தா வயிறு நிறைந்தால், தான் நல்ல பிடிச்சவங்களோடு பிடித்த இடத்தில் இருந்தால் இன்பம். ஆனா மனிதர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது இந்த பேரின்பம் அப்படிங்கிறது. அதான் சிவவாக்கியார் ஒரு பாடல்ல சொல்றாங்கங்க. பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேணார் பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கு அரியதோர் பேரிழந்தாரே. பெறுதற்கரிய பெறுதற்கரிய பிறவியை பெற்றுட்டு அந்த பேரை பெறாமல் இருக்கலாமா? அந்த பேரின்பத்தை, அந்த அறச்செயலையும் இறை உணர்வையும் செய்யாமல் இருக்கலாமா அப்படின்னு ஒரு பாடல்ல வினாவுறாரு. அந்த நிலையில இந்த பிறவியில் இந்த குருவை நாம் அடைந்து விட்டோம். அதற்கான வழியை தெள்ளத் தெளிவாக பயிற்சி, ஆராய்ச்சி என்கிற தலைப்பில் நமக்கு தற்சோதனை செய்து நம்மை மேம்படுத்தி இந்த உலகத்தில் இன்பம் நிலைக்க நம் குரு அடைந்து விட்டோம். இன்பமே பெறுவோம். மேலும் பாரதி கேட்கிறாருங்க இறைவனிடம், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, இறைவா, இறைவான்னு 3 முறை விழிக்கிறார். சித்தத்தை அசித்துடன் இணைத்தாய், சித்தம் என்பத அதனை தாண்டி அசித்துடன் இணைத்தாய், அங்கு சேரும் ஐம்பூதத்து வியனுலகம் அமைத்தாய், அனைத்து உலகும் வர்ண களஞ்சியமாக பற்பல நல் அழகுகள் சமைத்தாய் அப்படிங்கிறார். அப்போ ஒரு பேரியக்க மண்டலமும் சுத்த வெளியும் இணைந்து ஒரு ஐம்பூதங்களாகி வியனுலகம் படைத்து அந்த உலகில் வர்ண களஞ்சியங்கள் பல படைத்து அந்த அழகுக்கு கூட நம்மை படைத்திருக்கும் இறைவா, உன்னை அடைவதே பேரின்பம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்மை அழைத்து நமக்கு பக்குவப்படுத்தி எடுத்து தருகிறார் நம் ஆசான். இன்ப நிலையதை, ஏக நிலையதை, அன்பு நிலையதை அறிந்து உணர்ந்திட வாருங்கள் அன்பர்களே வாரீர் என்று அழைக்கிறார். அப்போ அந்த பாரதி இறைவனிடம் கேட்டாரோ, இன்னும் சில வார்த்தைகள் கேட்கிறார் பாரதி. முக்தி என்றொரு நிலை சமைத்தாய், அங்கு முழுதனையும் உணர்வு அமைத்தாய், எங்கள் பரமா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் அப்படிங்கிறார். இன்னும் யாதும் ஆகிவிட்டாய், எங்கும் நீ நிறைந்தாய், இன்பமாகிவிட்டாய், என்னுள்ளே புகுந்தாய் என்று போற்றுகிறார். எங்க தொடங்கி சுத்த வெளியில தொடங்கி ஒவ்வொன்றாக மாறி எல்லாமா மாறி கடைசி மனிதனுக்குள் மனமாக, மனதுக்குள் உணர்வாக அதை போற்றும், அதை போற்றி காக்கும், அதை நிலைக்க வைக்கும் பொறுப்பையே நம் மனதிடம் வைத்து நமக்குள்ளே இன்பமாகிவிட்டாய், என்னுள்ளே புகுந்தாய் அப்படிங்கிறாரு. அததான் அவர் அடி ஒற்றி வந்த நம் மகானும் வாருங்கள் அன்பர்களே வாரீர் அப்படின்னு கூப்பிட்டு, எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகங்கும் பேரண்டம் முழுமையும் அத்தன் அருள் ஆட்சியாக நிறைந்துள்ளான், அறிவை விரித்து அனைத்தும் துய்த்து இன்புற அன்பர்களே வாரீர். இன்ப நிலையது, ஏக நிலையதை, அன்பு நிலையதை இன்றே உணர அன்பர்களே வாரீர் என அழைக்கிறார். இப்படி பல மகான்கள் கூறியிருந்தாலும் அதை பகுத்து தொகுத்து பயிற்சியாக வகுத்து கொடுத்து தவமாக தற்சோதனையாக இறுதியில் ஆன்மாவுக்கான மௌன பயிற்சியாக நம்மிடம் வழங்கி கொண்டு இருக்கும் அந்த அருள் தந்தையை நாம் பின்பற்றி விட்டோம். அவற்றில் இன்பமாக துவங்கி நிலைத்து பேரின்பமாக மாற்றி இன்பெறும் வழியை நாமும் கடைபிடித்து
இந்த பிறவியின் பயனை எய்துவோம். பிறந்த பலன் அறச்செயல் இறையுணர்வு என்பதை நாமும் உணர்ந்து நம்மை அறிந்தவர்களுக்கும் உணர்த்தி நம் வாழ்க்கையிலும் தொண்டாற்றி இன்பம் காண்போம். தொண்டில்தான் இன்பம் என்று கூறி, தொண்டில்தான் நிலைத்த இன்பம், பேரின்பமே நிலைத்த இன்பம் என்று கூறி, இன்பம் பெறுவதற்கான வழி மன வள கலை பயிற்சியை மேற்கொள்ளுதலே, விடாமல் கடைபிடித்தலே என்று முத்தாய்ப்பாக கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு அன்பான நன்றியை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். செவிமடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன்.